அதாவதுங்க நீங்க கேட்ட கேள்விக்கு 4 வருடங்களாக இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. எங்க சைட்ல இருந்து வெவ்வேறு அமைப்புகள் அவங்கவுங்க தனித்தனியாகவும் தனி மனிதனா ஃபிக்கி என்ற இன்னொரு அமைப்பு மூலமா, சேம்பர் மூலமா, கவுன்சில் மூலமா, எல்லாரும் அவங்கவுங்க ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா இந்த தொடர் உரையாடல் அரசுடன் வெவ்வேறு அரசுடன் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க லாஸ்ட் மினிட்லன்னா, தூக்கு தண்டனை கூட முயற்சியை கைவிடக்கூடாது. ஆக இது ஒரு பெரும் தண்டனையாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த தண்டனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்பது, அதுவும் குற்றமற்றவர்கள் நாங்கள். அதனால சொல்றேன். ஏன்னா இப்ப இவர் சொன்ன மாதிரி வரி கொடுக்க மாட்டோம் என்ற போராட்டம் அல்ல இது, இயலாது என்ற ஒரு முறையீடு தான் இது. அது தவிர இன்னொரு விஷயம், பல முதலமைச்சர்கள் தென்னிந்தியாவில் இந்த துறையிலிருந்து, பல பாலிட்டிஷியன் இந்த துறையிலிருந்து வந்திருக்காங்க. அந்த துறையை நீங்க ஒரு பாவச்செயல் என்னும் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்பது எங்களுடைய அழுத்தமான கருத்து. சூதாட்டம் போன்றது அல்ல இது. கலையின் பலம் கலாச்சாரத்திற்கு எந்த அளவு தேவை என்பது நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை. நீங்களும் கலையும் இணைந்தே சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நாடறிந்த உண்மை, சரித்திரம் அறிந்த உண்மை. அது செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு ஊடகமோ ஒரு இதுவோ எவ்வளவு நாட்டுக்கு தேவையானதோ அந்த அளவுக்கு முக்கியமானது கலையும் கலை சம்பந்தப்பட்டது. இதை சரியாக பயன்படுத்திய அரசியலும் தவறாக பயன்படுத்திய அரசியலும் உலக சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அது இல்லைங்க. நீங்க 28% அமெரிக்கன் படத்துக்கும் ஹாலிவுட் பிலிம்ஸ்க்கும் தமிழ் சினிமாவுக்கும் இந்தி சினிமாவுக்கும் ஒரே பட்டியலில் போட முடியாது. ஏனென்றால் நாங்க அதனால இந்தி சினிமாவை எதிர்த்து பேசுவதாகி விடாது. நாங்க எங்க தேசிய கீதம் பெங்காலியில் இருக்கு, அது சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்கிறவங்க நாங்க. அதனால எங்களுக்கு அந்த தேசத்தின் ஒருமைப்பாடு அதெல்லாம் பத்தி எங்களுக்கு ஆர்வம் உண்டு. அதே நேரத்தில் யாரால் எது சாத்தியம் என்பதை தெரிந்து கொண்டு அரசு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் விண்ணப்பம் கூட இல்லை. முறையீடு நாளைக்கு என்ன பண்ணுவீங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ணுமே தவிர, இன்னைக்கு போய் உங்ககிட்ட நாங்கள் இப்படி பண்ணலான் இருக்கோம் அப்படி பண்ணலான் இருக்கோம்னு உங்க கூட கலந்து ஆலோசிக்க முடியாது. ஏன்னா அது தவறும் கூட. ஒருவேளை எங்களுக்கு நல்ல முடிவை சொல்ல மனமும் இருக்கும் அரசாங்கத்தை தேவையில்லாம நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி அவங்க மனசை மாத்திடுற மாதிரி ஆயிடும். ஸோ எங்களுடையது ஒரு நல்ல அரசு, புரிந்து கொண்டு பரிவுடன் செயல்படும் எந்த அரசும் இந்த கோரிக்கையை ஒரு பெரிய எதிர்ப்பாகவோ ரிவோல்ட்டாகவோ நினைக்காமல் நியாயமான ஒரு கோரிக்கையாக ஏற்று செய்வார்கள் என்பதை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Cinema has been identified with the sinful industry. Absolutely, absolutely. This is my life. This is my life. And truly, when I say my life, I woke up into cinema. நான் பேச கத்துக்கிட்டதே சினிமால தான், மழலை மாறியதே சினிமாவினால் தான் எனக்கு. அதனால என்னுடைய வாழ்க்கையே இதுதான். நான் சாராவது பிஏ வரலும் என்ஜினியரிங் வரல அவர் சினிமா பக்கம் வரல. நான் பிறந்ததுலேருந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து இதில் தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து சினிமா பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைவு தெரிஞ்சதுலேருந்து சினிமா நடிக்க வந்தது 3.5 வயசுல. இதுதான் என் வாழ்க்கை. அப்போ எனக்கு இது கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்கும், கோபமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படி எங்களை இடைவிட முடியாது. இன்னொன்று என்னன்னா, இப்போதான் கவுன்சில்ஸ் எல்லாரும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் கடைசியாக அது முடிவெடுத்து இதுதான் முடிவு என்று சொல்லும் அல்ல, பரிசீலிக்கும் ஒரு கவுன்சில் தான். இப்போ என்னென்ன இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பரிசீலிக்கும் ஒரு கவுன்சிலாகத்தான் இருக்கிறது. இதே கருத்தை பெங்கால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முன்வைக்க போகிறார் என்பது என்னுடைய எண்ணம். அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன். இதே கருத்து தான் கேரளத்திலிருந்தும் வரும். இதே கருத்தில் ஆந்திராவிலிருந்து, ஆல்ரெடி கர்நாடகாவிலிருந்து வரும். காரணம், அந்த பிராந்திய சினிமாவின் பலம் அந்த பிராந்தியத்தில் தான் இருக்கிறது.
அதை நீங்கள் வந்து நாடு தழுவ ரிலீஸ் செய்யக்கூடிய இந்தி சினிமாவுக்கு நிகரான வரியை விதிக்கக்கூடாது என்பதுதான். இது இந்திக்கான எதிர்ப்பு அல்ல, எங்களால் என்ன சாத்தியம் என்பதை சொல்லும் ஒரு. So if you could explain in English why regional films and Hindi films can't be put on the same tax? Yeah, the regional films and the Western Hollywood produced films and the Hindi, what they call Bollywood, I call Mumbai, Hindi films cannot be put on the same level, because we only recently, because of diaspora Tamil, we have a little market outside. But you can't say that Malayalis are migrated to other states. But that is minuscule. Most of them live in their own state, and that is where the films run. And they cannot afford to pay this kind of tax. And another important thing, when it comes to the pride of India, it has always been regional cinema that have stood up in the, to the international scrutiny and award committees. I don't have to remind you that most of the awards for India has come from these small films, which are made in 1/10 of a Hindi film. Sir, 28% வந்து வரி விதிப்பதால் கணக்கு காட்டுவதில் வந்து நிறைய முறைகேடு நடக்கும் நினைக்கிறீங்களா? பிளாக் மணி கண்டிப்பா ஒரு என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா, நீங்க நாளைக்கு என்ன நடக்குங்கிறீங்களா, நான் நாளன்னைக்கு சொல்றேன். தொழில் பண்ணி தானே ஆகணும். இந்த தொழிலை விட்டுட்டு போக முடியுமா? யாராவது ஏதாவது பண்ணுவாங்க. அன்னெசரிலி பை எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த பாதையிலிருந்து மாறு பாதைக்கு சென்று விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு as it is for 90% of the films flop ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி அந்த ஃபைனான்ஷியல் ரிட்டர்ன் கேஜ் பண்றதுக்கு ஒரு அக்யூரேட் டிரான்ஸ்பரன்ட் இல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதுக்கு நாடே ஒரு உதாரணங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை தனியாக பிரிக்காதீங்க. ஏன்னா எத்தனை பேர் வரி கட்டுறாங்கிறத நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாங்க, இது இப்போ இத்தனை ஒரு பில்லியனாக மாறிவிட்ட இந்த நாட்டில் வரி கட்டுபவர்கள் எத்தனைன்னு பார்த்தா பணக்காரர்கள் எவ்வளோ இருக்கிறார்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வரி கட்டுறவங்க. ஒரு சில படங்கள்னு சொல்றீங்க இல்லைங்களா? நான் சொல்றேன், நீங்க வரி வந்து நீங்க நட்சத்திரம்னதும் நீங்க ஒண்ணு எங்களை மாதிரி நடிகர்கள் பெயர்களை பட்டியல் போடுறீங்க, போடுங்க நீங்க பட்டியல். நாடு பூரா அது போட்டீங்கன்னா 12 பேர் தருவாங்களா, 15 பேர் தருவாங்களா? பாக்கி இருக்கிற கலைஞர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க? இப்ப இந்த 28 போக நாங்க கொடுக்க வேண்டிய வருமான வரி வேற இருக்கு. நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க பாருங்க எங்களுடைய வரிகளை. எல்லாரும் அவங்களுக்கு வேற தொழில் இருக்குங்கிறத சொல்றாங்க. பயமா இருக்கு. சாய்ஸாவது இருக்கு, எனக்கு அது கிடையாது. You are like us. You are like us. I just want to know, you just mentioned you've been part of the very fabric of the entire industry. Why do you think what the cinema industry was clubbed together with the so-called sinful industry? Why do you think that even happened in the first place? I don't know. Some of my heroes had this misconcept. I'm a great fan of Mr. Mohandas Karamchand Gandhi, but he did not like cinema. But that's not a fact for which I am going to dislike him. The fact is, I respect him a lot. எனக்கு மிகவும் பிடித்த மனிதர் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள். அவர் வந்து சினிமானாலே பிடிக்காது அவருக்கு. அதுக்காக அவரை பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவருடைய கருத்துக்கள்லாம் பிடிக்காது. இந்த மாதிரியான ஆதி தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த ஸ்டான்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அந்த வழி வந்ததா கூட இருக்கலாம். ஏன்னா காந்தியார் பார்த்த ஒரே படம் வந்து ராமாயணம்னு நினைக்கிறேன். ராமாயணம் தான் பார்த்துருக்காரு. ராமராஜ்யம் தான் பார்த்துருக்காரு. ஸோ அவ்வளோதான். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை. சினிமாவை நல்ல ஒரு உயர் கலை வடிவமாக, மோஸ்ட் versatile art medium-ஆக நான் பார்க்கிறேன். I think it's the most versatile art medium and is probably fathering and fostering all other arts. So you cannot take it lightly and I mean batch it together with gambling and the world's oldest profession. So correct me if I'm wrong. We have had a Bharat Ratna from this industry. So, does it sound like a sinful industry to you? That's what I have to ask. It is not. And the fact is, regional cinema
is the strength of Indian cinema. Please understand, because this diversity is the reason why the country is strong. And that diversity has to be maintained. You cannot bring a monoculture into a state like a country like India. You cannot pressurize that. The Tamils will be proud of the language like the Maharashtrians are, the Keralites are, or the Malayalis, or the Kannadigas are, or the Telugus are. You cannot take it away from them. That is another matter altogether. But this would gently, subliminally work towards that. And we don't want that. We can't afford it. But when the industry cannot afford it, it will collapse. Like he was stating in the European market. Yes, sir, It is totally the hegemony of American cinema. Whereas most of the culture, iconic genres, art forms, all go from Europe. Some of the best directors who have reigned supreme in Hollywood have been from Europe. And European cinema has contributed to the world. Likewise, regional cinema will contribute to the might of the country. And you cannot reduce that might by overtaxing an industry which cannot, it doesn't, there isn't enough, the water table is not there for you to suck so much out of it. Stop working, but it will pave the way for people trying not to pay, evading tax. What we are trying to say is we are willing to pay tax, but make it affordable. You might say, you might frown and say, no, this, we will not, okay, I'm not talking on these people. If I can't afford it, I'll have to leave the business. I won't pay that tax. You think people are just going to leave because... I will. We have no choice. Got no choice. What do you mean? I mean, why would I work for the government? What is this, East India Company? Why would I continue working for the government? I work for myself, and I will not. And it is not about any political party or any government. I'm talking about my sustenance. I was promised an easy life by the when the republic was formed, and it's not getting any easier. You're demanding more money, and what is your investment back into the industry? Very limited compared to the hoteliering industry. What has the government done? What has any government done? This is 50 years of rule by cinema people. What facilities have we got other than various other states? Except they said that we've done away with taxes. That's there in Bengal also. It's only 2%. Declared as industry, but no facilities. Yeah, but we have been declared as an industry. We've given the cap, Thank you. but no head to wear on. Do you think this is what people do? People just move out of cinema? Not more to cinema. Of course, some other No, industry will. no, that's what I said. What happened to the European cinema Will happen to us. It will shrink it. It will become. What happened to Marathi cinema? That's it. Why talk of Europe? We'll talk of Indian. We talk of India. What happened to when Hindi cinema moved into Bombay and made it its capital? Marathi cinema itself suffered. That will happen to the rest of the cinema. We can't afford it, and it will dwindle. யாரால தாக்கு பிடிக்க முடியுதோ அவங்க எல்லாம் நின்னு கடைசி வரலும் போராடுவாங்க. முடியாதவங்க கொஞ்சமா குறைஞ்சிரும். இப்போ 1000 மொத்தம் எத்தனை படம் எடுத்துட்டு இருக்காங்க? 2100 படம். 2100 படத்துல எத்தனை ஹிந்தி படங்கள் எடுக்கிறாங்கங்கிறது நீங்க பாருங்க. ஒரு வருடத்துக்கு எத்தனை ஹிந்தி படம்? 200 300 350க்கு மேல இருக்காது. Yes, per year. So 400 படம்னே வச்சுங்க. ஒரு 400 படம் ஹிந்தியில வருதுன்னு வச்சுங்க. பாக்கி எல்லாம் ரீஜனல் சினிமால இருந்து தான் வருது. So that is the strength of regional cinema of India. You cannot, but that doesn't mean that you can put them all in one slot, because their strength comes from the diversity. Each state has another language. One cannot be viewed in the other state. We have limitations like that. So with this limitation, we have come this far. It is commendable. But do not impede our progress by this kind of taxation. According to the government, it may not be draconian, but for our size, it's too much of a burden. This beast is not
capable of taking on that burden because we are a small animal. சார் தனது 3 ஆண்டு கால ஆட்சியை சிறப்பாக செயல்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு சிலர் சொன்னாலும் இது போன்ற வரி விதிப்புனால சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி இன்னொரு தரப்பும் சொல்லுது. இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இது எல்லா அரசுக்கும் பொருந்துங்க, தனியா ஒரு அரசு சொல்லாதீங்க. எல்லா அரசும் முதல் 3 வருடம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிற குறைய சொல்லியிருக்கோம். இதே மாதிரி பட்டியல் நீண்டதுன்னா அதுதான் உங்களுக்கு மக்களின் தீர்ப்பாக இருக்கும். மத்திய அரசோட செயல்பாடு அது சரியா இல்ல ஒரே வார்த்தையில மோடியோட அரசு நீங்க எப்படி பாருங்க? ஒரு அரசாக பார்க்கிறேன், அவ்வளவுதான்.